ஹாய், ஒரு மலையாள படத்தோட ட்ரெய்லரை பத்தின ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ரிவ்யூ பிளஸ் அதோட ஸ்ட்ரகிள். அந்த படம் வந்து உருவாகி இன்னைக்கு மெயின் மார்ச் 28 தியேட்டர்ஸ்க்கு வருதுன்னா அதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் எவ்வளவு பட்டாங்க, அது ஒரு பேசிக்கா அது என்னன்றதை பத்தி பேசுவாங்க. ஏன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்க படம் தான் இந்த பேன் இந்தியா மூவியா வரப்போற ஆடு ஜீவிதம், த கோட் லைஃப். பிளெஸி டைரக்ஷன்ல பிருத்திவிராஜ் நடிச்சிருக்க படம் தான் இது. இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுல இருந்து பலதரப்பட்டு நல்ல நல்ல வியூஸ் போகுது. இந்த ஆடு ஜீவிதம் என்னன்னு சர்ச்மே வந்து ஜாஸ்தியா போச்சு. ஸோ இதை வந்து நான் ரொம்ப நாளாவே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதை பத்தி பேசலான்றதுக்காக தான் இந்த சின்ன வீடியோ ஒன்று பண்றேன். ட்ரெய்லர் வைஸ் ரொம்ப அருமையா இருந்தாலுமே இந்த படத்துக்கு பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துரும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2008ல பெனி அமீன் சொல்றவர் எழுதின நாவல் தான் வந்து ஆடு ஜீவிதம். அந்த நாவலை படிச்ச பிளஸி வந்து அதை வந்து படமா வந்து எடுக்கணுன்றதுக்காக 2009ல பெனியமன் கிட்ட பேசி கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணிக்கினாங்க. ஸோ அதுல இருந்தே அவர் ட்ரை பண்ணாரு இந்த நாவலை வந்து எடுக்கணும்ன்ற. இது சர்வைவல் நாவல்ல அந்த ஆடு ஜீவிதம்ன்றது. ஸோ அப்பத்துல ட்ரை பண்ணி அவர் ப்ரொடியூசர்ஸ்லாம் சரியா செட் ஆகாம அப்படி பல விஷயங்கள் தள்ளி தள்ளி போயிட்டு அட்லாஸ்ட் ஃபைனலா பிருத்திவிராஜ் கிட்டையும் பேசி அதுக்கான ப்ரொடியூசர்ஸும் கிடைச்சி படத்தை வந்து ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து பாலைவனத்துல எடுக்கணும். ஆக்சுவலா ஒரிஜினலா இது வந்து கேரளால இருந்து போய் ஃபாரின்ல போய் ஃபாரின்ல போய் வேலைக்கு போனவர் அங்கிருந்து எப்படி அவருக்கு நடந்த சில பிரச்சனைகள், அங்க சர்வைவ் ஆகி எப்படி வந்து திரும்பி கேரளாக்கு வந்தாருன்ற மாதிரியான கதை தான் பேஸ் பண்ணி தான் இந்த கதை. இதுக்காக வந்து அவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஜார்டான்ல வாடிரம் சொல்ற இடத்துல போயிட்டு 2021ல வந்து ஷூட்டிங் நடத்தின்னு இருக்காங்க. ஸோ இப்போ இடமெல்லாம் செட் பண்ணி ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நடந்துனே இருக்க சமயத்துல அவங்களுக்கு வந்த ஒரு பேர் அதிர்ச்சியான தகவல் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா COVID-19 பேண்டமிக். அங்க பிளாக் ஆயிட்டாங்க. அந்த டைம்ல எல்லாருக்குமே தெரியும் வந்து பிருத்திவிராஜ் வந்து அங்க மாட்டிக்கிட்டாரு. ஸோ அவரால் திரும்பி இங்க வர முடியலன்றது ரொம்ப பிரபலமா பேப்பர்ஸ்லயும் நியூஸ் பேப்பர்ஸ்லயும் டிவிலையுமே வந்து இருந்தது. ஸோ அது இந்த படத்துக்கான ஷூட்டிங்ல தான் மாட்டிக்கினாங்க. ஹோல் க்ரூ கிட்டத்தட்ட 150ல இருந்து 200 பேரு ஸோ அங்க ஹெல்டப் ஆயிட்டாங்க. அவங்க வந்து கிட்ட ஒரு 80 to 90 days குவாரண்டைன் ஆயிருந்தாங்க அந்த பாலைவனத்திலே. அந்த அனுபவங்கள் எல்லாமே ஒரு வீடியோவா போட்டிருக்காங்க. நீங்க போய் சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா அந்த 60 நாள் அந்த 80 days அவங்க எப்படி எங்கேஜ் ஆயிருந்தாங்கன்னா அவங்களே வந்து அவங்களுக்குள்ளார பேசிக்கிறது, மோட்டிவேஷனல் ஸ்பீச் பிருத்திவிராஜ் கொடுக்குது, பிளஸி கொடுக்குது, இந்த மாதிரி பண்ணி இவ்வளோ சகல்ஸ். இதுல முக்கியமா பிளஸி பயந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ் வந்து இந்த படத்துக்கு முன்னாடி தான் தன் உடம்பெல்லாம் ஒரு ஷேப் பண்ணி, ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு டைம் ஒரு தாடி வந்து பெருசா இருக்கிற மாதிரியான சீன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரிஜினல் தான். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிறதுக்கே ஒரு 6 months ஆயிருக்கும் அவருக்கு. அது மாதிரி ப்ரிப்பேர் ஆகி வர சமயத்தை திரும்பி குவாரண்டைன், திரும்பி இதுல இருந்து அவங்க திரும்பி ஷூட் பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகள்லாம் நடந்துதான் இப்போ அந்த படம் இது வரைக்கும் ரெடியா இருக்கு. ஸோ இது எடுக்கிறதுக்கு வந்து பர்டிகுலர் டைம்ல தான் எடுக்க முடியும் இந்த படத்தை அந்த பாலைவனத்துல. ஏன்னா அப்பதான் அந்த கிளைமேட்டிக் சுச்சுவேஷன் அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி போகும்போது 2-3 வாட்டி பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி பர்மிஷன் டிலே ஆயிடுச்சு, ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா ஏதோ சம் ரீசன்ஸ்னால ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்துக்கு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே ட்ரெய்லர் பார்க்கும்போது அவருக்கான ஒர்க் பிரமாதமா இருக்கு. ரசூல் பூக்குட்டியுமே வந்து இதுல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோ ஒரு இதா வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து மார்ச் 28 ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல அவங்க அங்க ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த சமயத்துல அவங்களை மோட்டிவேட் பண்றதா மோகன்லாலுமே ஃபோன் பண்ணி எல்லாருக்குமே மோட்டிவேட் பண்ணாரு. ஸோ கவர்மெண்ட் சைட்லயும் அவங்க ட்ரை பண்ணாங்க. ஒரு ஸ்பெஷல் ஃபிளைட்டை வச்சு, சார்ட்டர் ஃபிளைட்டை வச்சு எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்ற சமயத்துல பாத்தீங்கன்னா அதுக்கான பிரச்சனைகள் எல்லாமே ஒரு சில இருந்தது, பினான்சியலாவே இருந்தது. அதனால அவங்க வந்து கிட்ட ஒரு 60 to 70 டேஸ்க்கு மேல 80 days நினைக்கிறேன். ஸோ அது வரைக்குமே குவாரண்டைன் ஆகி அப்புறமா லாஸ்ட் அப்புறம் தான் அங்கிருந்து வந்தாங்க. இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ அதுக்கு பேண்டமிக் அப்புறமும் இதை ஷூட்டிங் எல்லாம் கண்டினியூ பண்ணி இப்போ மார்ச் 28 படம் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பா அவங்க பட்ட ஸ்ட்ரகிளுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் மக்களும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். படமுமே அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.